ம். இது நமக்கு வந்து இந்த விஓப்பை கட் ஆனாக்கா நம்ம செல் எடுக்கணும். இதுல எது விகாப்பு? விஓப் வந்து சென்ட்ரல் அந்த பிளாக் லைன். விகாப்பு அது 2 ஸ்டாண்டர்ட் டிவிஷன் இந்த சைடு. ஆமாம் சார். நான் வந்து இப்போ இன்னைக்கு வந்து இங்கே ஸ்டாங்கிள் போட்டுருக்கேன். நான் ரெட் லைன் போட்டுருக்கேன் வரணும். இப்போ நான் அந்த ஸ்டாங்கிள் போட்டேன். இது வந்து ஸ்டாங்கிள் போட்டது அது போயிட்டு இருக்கு. இந்த விகாப் வந்து அந்த விகாப்போட 2 ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கட் பண்ணி கீழே வந்தா உள்ள போவீங்களா? ஆமா, நான் இந்த ஆக்சுவலா விகாப் கட் பண்ணா போயிடுவேன். பொதுவாக வந்து இந்த கிரீன் கலர் இருக்குங்களா, இந்த லைனை கட் பண்ணாக்க போயிடும். நான் சார் இந்த கிரீன் லைன் இருக்குங்களா, ஸ்டாடலா கிரீன் லைனை கட் பண்ணி கீழே வரும்போது நம்ம ஸ்டாடலோ அங்க அப்ப நம்ம போட்டுக்கலாம். இல்ல சார், என்ன ஸ்ட்ரைக் என்ன அடுத்த மணியா ஷார்ட்ஸ் அடுத்த மணினா ஸ்டார்ட் இல்லைனாக்கா ஸ்டாங்கல் ஓடிஎம்ல இல்ல 2 ஸ்ட்ரைக் எடுக்கணுமா? அதே ஸ்ட்ரைக்கா? இல்ல சார், அதே ஸ்ட்ரைக் எடுத்தாக்கா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த டைரக்ஷன் எடுப்பீங்களா எப்படிங்க? ஸ்டாங்கல் வெவ்வேறு ஓடிஎம் கால் இப்ப விகாப் விட்டு கீழே போகுது. செல் பண்ணிடுறோம். இல்ல சார், இது செல் பண்ணிடுறோம். இது வந்து கம்பைன்டு வேல்யூ. இப்ப நான் கம்பைன்டு வேல்யூல 107 செல் வச்சிருக்கேன். நீங்க பட்டாலும் செல் வந்து கீழே கட் பண்ணி கிரீனை கட் பண்ணதுன்னு என்ட்ரி ஆகணும்னு சொன்னீங்க. என்ட்ரி ஆகும் சார். நான் வந்து இன்னைக்கு இப்படி மேல போயிட்டனால இங்கே அடிக்கலாம்னு அடிச்சேன். நான் 107 அடிச்சேன். எப்போ வெளியே வருவீங்க? மறுபடியும் நம்மளுக்கு வந்து இந்த இது விஓப்பை கட் பண்ணும் போது வந்துடும். அதான் நமக்கு வந்து இது விலகி போய் திருப்பி விஓப். நான் யூஸ்வலா சார் எனக்கு அந்த கிரீன் லைன் இருக்கீங்களா, இந்த டிவியேஷன் லைன், இந்த லைன் கட் ஆனோன்னா இப்ப நான் இந்த இடத்துல எடுப்பேன் சார். இதனுடைய வேல்யூ வந்து இப்ப 93 rupeesன்றது வந்து இதனுடைய வந்து கம்பைன்டு வேல்யூ, எல்டிபி வேல்யூ. சரி, அது இவ்வளவு தொலை போகும்போது வெளியே வந்துடணும். இது எப்படி வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து நீங்க போட்ட ஸ்ட்ராங்கிள் வேல்யூ போட்டா இந்த இண்டிகேட்டர் லைன் இண்டிகேட்டர் வந்து நான் வந்து ஏஐல எடுத்தேன் போட்டு, அதுல வந்து இண்டிகேட்டர் இந்த பிரீமியமா அதே கொடுத்துருதா? இல்ல சார், நம்ம எது போய் போடுறோமோ அந்த ஒரே நிமிஷம் பாருங்க. இது பாருங்க, சிம்பிள் எல்டிடி சம்மன் வச்சுங்களா, அது நீங்களா கிரியேட் பண்ணீங்களா? அது ஏஐல கிரியேட் பண்ணேன். கிரியேட் பண்ணோன்னு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னாக்கா இந்த செட்டிங்ஸ் போயிட்டு அதில் வந்தோடனே எந்த ஸ்டாண்ட் நம்ம இப்போ எடுக்க போறோம் அது வந்து டேட் வைஸ் வச்சுருக்கீங்களா. நம்ம இன்னைக்கு இதை எடுத்து 25,300 ஒரு இன்னைக்கு காலையில 24/7 ஸ்டாண்ட்ல போடுங்க. ஸ்டார்ட்ல 24/700ங்களா? 24/700 24/750 போட்டுருங்க. 24/750 24/750 ஸ்டாண்ட்னா எப்படி? அது ஸ்டார்ட் தானே போட முடியும். ரெண்டும் ஒன்று தானே சார். பிரீமியம் வேல்யூ ஒன்னா வருது. ஓகே, ஸோ இது வந்து ப்ளூ எய்தர் நீங்க ரெட் லைன் கட் பண்ணிட்டு கீழே இறங்கு போடலாம், இல்லைன்னா நடுவில் வந்து கட் பண்ண பிறகு நான் யூஸ்வலா கொஞ்சம் சேஃப்ட் இந்த இடத்துல போடுவேன். மறுபடியும் ரிட்டர்ன் வந்து இங்க போகும்போது மறுபடியும் நான் வெளியே வந்துடுவேன். ஆக்சுவலா கொஞ்சம் நமக்கு ஆங்கிளா வரதால எந்த காலத்துக்கு கூட நமக்கு ப்ராஃபிட் தான். என்னோட கொஸ்டின் என்னன்னா, இந்த வந்து ப்ளூ கலர்ல இருக்கிறது வந்து கம்பைன் பிரீமியமோட வேல்யூ. ஆமா சார். அது வந்து விஆப் வந்து வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ஏதாவது ஒரு இதுக்கு தானே இருக்கும். இது ரெண்டு இதுக்கு கம்பைன் பண்ணி ஆவரேஜ் பண்றீங்களா? இந்த ப்ளூ ரெட் கிரீன் ரெட்டுங்களா? இப்போ வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ்ங்கிறது என்னன்னா நம்ம இது வந்து ரெண்டுத்துக்குண்டான வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் தான் சார். எல்டிபியோட வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் பண்ணிக்கணுமா? அது வருது. ஓகே, இதோட ஆவரேஜ் பிரைஸ் பாத்தீங்கன்னாக்கா 422. நம்மளுக்கு வந்து இப்போ 411.15 இருக்கு. ஸ்டாப் லாஸ் பார்த்தா நம்ம இதை வச்சு ஸ்டாப் லாஸ் டார்கெட் இந்த கிரீன் லைன் பொறுத்தவரைக்கும் நம்ம ஆங்கில கீழே இறங்கி தான் வரும். எவ்வளவு வந்தாலும் நம்ம மறுபடியும் அந்த இடத்துக்கு வரும்போது நம்மளுக்கு இப்ப நம்ம இங்கேயே வந்து செல் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், 413.64 இங்க குடிக்கிறோம், 412.14 எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த ப்ராஃபிட் கிடைக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் எதுவும் கிடையாது. கட்டான உடனே
செல் பண்ணிட்டுனா மறுபடியும் இது கிட்ட வரும்போது பை பண்ணிங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் மேலே போடுவோம் சார். எனக்கு என்ன டவுட்னா, இப்போ வந்து நம்ம வந்து நீங்க ஷார்ட் ஸ்டால் போடுறீங்க, தட் மீன்ஸ் யூ ஆர் செல்லிங், கரெக்ட்டுங்களா? அப்போ நம்ம ஹை பிரீமியம் கலெக்ட் பண்றது நம்மளோட பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. இப்போ வந்து டீவியேட் ஆகி ரெட் கலர்ல 2 ஸ்டாண்ட் டிவிஷன்ல ஹைல இருக்கும். அப்போ பெட்டர் வந்து அதை கட் பண்ணி உள்ள வரும்போது மேல போயிடுச்சுன்னா பையிங் ஆயிடும் இல்லைங்களா, லாங்ல போக வேண்டியதா இருக்கும். நம்ம மேல போனதுனே நம்ம இப்போ அதை கட் பண்ணி கீழே வந்தாதானே நம்ம வந்து பை பண்ண போறோம். இங்கதானே சார் சம்டைம்ஸ் வந்து திரும்பிடுதுங்களா, வந்து இவ்வளவு தொலை வந்து திரும்பிடுச்சு. அது பரவாயில்ல, நம்ம வந்து அதை கட் பண்ணி எடுத்திருந்தோம்னா நம்ம திருப்பி அந்த இடத்துக்கு வந்தாதான் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து காஸ்ட் கம்மியாவே வருமே. கண்டிப்பா கண்டிப்பா கம்மியா தான் வரும். அப்போ அது பெட்டரா இருக்க மாதிரி இருக்கு. நான் காமிச்ச ப்ராடக்ட் ஃபுல்லாவே வந்து இந்த கிரீன்ல கட் ஆகி கிரீனை கட் பண்ணி கீழே வந்து மறுபடியும் கிரீனை கட் பண்ணும்போது நான் வெளியே வந்துடுறேன். அதுக்கு ரெட்டை கட் பண்ணி அடுத்து மிடில் இருக்க பாயிண்ட கட் பண்ணும்போது இல்லைன்னா ரெட்டை கட் பண்ணா கண்டிப்பா மிடில் கட் பண்ற மாதிரி. ஆமா, ஆக்சுவலா அங்கிருந்து வரது யூஎஃப் தான் வரும். சோ அப்போ அது கூட வந்து பெட்டரா இருக்க மாதிரி இருக்கு. இந்த இண்டிகேட்டர் வந்து நான் யூஸ் பண்ண முடியுமா? ஆமா சார், இதுதானே நீங்க எப்படி நான் எப்படி எடுக்கிறது? இப்போ நான் இந்த இது வந்து நான் போட்டு விடுறேன் அதுல ஜூம்ல. சரி, அந்த ஃபைல் எடிட்டர் நான் போட்டு விடுறேன். போட்டு நீங்க இதுல வந்து மறுபடியும் பாருங்க. இப்போ நான் அந்த வீடியோஸை கட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம போடணும்னாக்கா இந்த இதுக்கு வந்து போடணும்னாக்கா இதை மேல எடுத்துட்டு வந்துடுறோம். இந்த இண்டிகேட்டர் மேல போட்டு வந்துட்டு இல்லைனாக்கா இது கீழே இருக்கும். மேல எடுத்தோம்னா நமக்கு அதனுடைய அந்த வீடியோப்பை போடுறதுக்கு நம்ம இண்டிகேட்டரோட இன்னொரு இண்டிகேட்டர் போடுறதுக்கு ஆட் இண்டிகேட்டர் போட்டோம்னா வந்து நம்ம வியூவை போடணும். ஆங்கர் வியூ தானே? இல்லை சார், வெறும் வியூ தான் சார். வெறும் வியூ 3 லைன் வருது. ஆமா வருது. இல்ல அந்த லெஃப்ட் சைடு ஆங்கர் வியூ இருக்கும். இருக்கு சார். இதுக்கு வராது, நம்ம கேண்டலா இருந்தா வரும். இது லைன் டயகிராமா தான் போடுவீங்களா? இது கேண்டலா போட முடியாது? கேண்டலா போடலாம் சார், அதுக்கு வேற இது இருக்கு இண்டிகேட்டர். அதுல கேண்டல கிளிக் பண்ணுங்க. இல்ல பக்கத்துல இருக்கு பாருங்க கேண்டல். அது வராது சார். இதுதான் சார் கேண்டல் கீழே. இது வந்து லைன் தான் வரும். இந்த இது வேணாம்னாக்கா இது ரைட் கிளிக் பண்ணி கேண்டல் போட முடியாதா? போட முடியாது. அது இதே இது வந்து கேண்டலா வரும், இண்டிகேட்டர் அது வேற. ஓகே ஓகே சார். இப்போ இந்த இது நான் இதுல ஏதோ ஸ்லிப்பேஜ் வராது. ஏன்னா 1 மினிட்ல பண்றீங்க, டக்குனு க்ளோஸ் பண்றதுலாம் பண்ண முடியுதா ஈஸியா? நம்ம இது பார்த்து தான் அவங்க போட்டுக்கணும். சரி சரி. இப்போ இதுதான் சார் இந்த இண்டிகேட்டர் யூஎஃப் வந்துச்சு. இது 3 லைன் இருக்கு. சிங்கிள் லைன் வரலாம், சிங்கிள் லைன் வச்சுக்கலாம். இதுல இருக்கு பாருங்க, பேண்ட்ஸ் 1 and 2 2 வச்சுன்னா இன்னொன்னு எக்ஸ்ட்ரா அடிஷனல் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இன்னும் 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா இன்னும் அதுக்கு கட் பண்ணும்போது நல்லா போகும். இப்போ நம்மளுக்கு இது வேண்டாம், இண்டிகேட்டர் வேணுனாக்கா அது வந்து வேற, சாரி கேண்டல் வேணுனாக்கா அது இண்டிகேட்டர் அதுவும் போடுறேன். நீங்க அனுப்புங்க சார், நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் போடுறேன். கேண்டலுக்கு வந்து சரிங்க பெய்டா இருக்கு சரிங்களா? இல்ல சார், நான் எடுத்துட்டேன். இல்ல இது ட்ரேடிங் இது பெய்டா ஃப்ரீயா? ஃப்ரீ சார். 2 இண்டிகேட்டர் போட முடியும். ஆமா. மனோ சார் ஃப்ரீல 6 வரைக்கும் போடலாம். ஒரு ஃபிக்ஸ் இருக்கு அப்புறம் கூட. வாழ்த்துக்கள் சுப்பிரமணியன் சார், அருமையா பண்ணிருக்கீங்க. நல்லா வரும் சார். எனக்கு பிஎல்என் பொறுத்தவரைக்கும் நான் இப்ப இந்த மாசம் ஆரம்பிச்சேன். வெரி குட். போயிட்டே இருக்கு. நம்ம கட் ஆகும்போது போட்டுக்கலாம். நம்ம கட் ஆகும்போது ஏதோ உங்ககிட்ட கேள்வி கேட்பாருன்னு நினைக்கிறேன். பாருங்க, ஆனா சார்ஜ் ரொம்ப ஜாஸ்தியா வர மாதிரி இல்லையா சார்? சார்ஜ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. புரியல சார். சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். 12,000 போட்டிருக்கீங்க. 12,000ன்றது வந்து கிட்டத்தட்ட 20% சாப்பிட்டு போயிருக்கு. இது வந்து ஆக்சுவலா நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது போட்டது, அது புரியாத
அந்த இண்டிகேட்டர் டெவலப் பண்ணி போட்டு நான் போட்டு எடுத்ததுனால இது வந்து ஓகே இப்பெல்லாம் பரவாயில்ல. அதை குறைக்கிறது கொஞ்சம் பாருங்க. ஆமா நேற்று 6000 அது முன்னாடி எல்லாமே 3000 4000 up to 7000 6000 வரைக்கும் வந்து இங்க ஒரு லாஸ் வந்து 1300 ரூபாய். இதுல ஒரு லாஸ் தான் 10,000 ரூபாய்க்கு வந்துச்சு. 7000 10,000 மீதி எல்லாம் வந்து எல்லாமே நல்லதானது. பீமன் அதான் சார் அந்த இண்டிகேட்டர் கேட்டார்.